ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம குளோபல் ஃபீஸ் மேன்ஹுவோட சாப்டர் 361லேருந்து 380 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட இது வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா இதுக்கு அப்புறம் வர சாப்டர்ஸ் வந்து வரல. ஆனால் இங்கிலீஷ் மேன்ஹோ எக்ஸ்பிளைனர்லாம் வந்து 420 வரைக்கும் போடுறதா காட்டியிருக்காங்க. அது என்னன்னா ரா மேன்ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லீகல் வெப்சைட்ஸில் கிடைக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா அதெல்லாம் சைனீஸில் தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இதுக்கு வேர்டிங்ஸே இருக்காது. அதெல்லாம் தேடி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் தப்பாக வரும். அஃபிஷியல் வெப்சைட் நெக்ஸ்ட் வீக் வந்து 20 சாப்டர்ஸ் விட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் விட போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால என்னடா இன்னும் போல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காதீங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 361 ஓப்பன் பண்ணா அலர்ட் நம்ம பேஸ் அட்டாக் பண்றாங்க. உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வந்து இன்ஃபார்ம் பண்ணுது. உடனே ஹீரோ வந்து பார்க்கறான், என்னடா ஜாம்பிஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜாம்பிஸ் வரல, ஜாம்பிஸ் கூட சேர்ந்து அந்த ராட்டுமே வந்திருக்கு. அதோட இது வந்து அட்டாக் பண்ணிட்டான் இல்லையா, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்க போல. இந்த பரதேசிங்க எதுக்குடா வச்சிட்டு மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இது வந்து டேமேஜ் ரொம்ப கம்மியா பண்ணணும். இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருந்தா ஏகப்பட்ட ஓட்டைகள் வந்துடும். இந்த பரதேசிங்களை முதல்ல ஹேண்டில் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு வெளியே போறானா. வெளியே போனோட எவ்வளவு கொல்ல முடியுமோ அவ்வளவு கொண்டுகிட்டு இருக்கான். இருந்தாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இப்படியே விட்டா கிட்டத்தட்ட 2 வருஷத்துல இந்த பேசி அழிச்சிடும். அதனால இது வந்து என்ன ஒரு எண்டு போடணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்றான், ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த சாயு பேஸை காட்டுறாங்க. அவனுக்கு என்ன பண்றான்னா அந்த போர்ட்டை விட்டுட்டு ஷிப் எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. ஏன்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஷிப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில வராது அப்படின்றத டிசைட் பண்ணி போறானுங்க. இதெல்லாம் சப்ளைஸ் எல்லாம் அங்க இருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல. நாமன்னா வந்து கொஞ்சம் தான் சஃபர் ஆயிருக்கும். மற்ற ஆர்கனைசேஷன்லாம் செத்துட்டு இருப்பானுங்கன்ற மாதிரி யோசிக்கும் போது கட் பண்ணி இந்த பக்கம் அந்த நோக்கல்ட்டு கும்பலை காட்டுறானுங்க. அவனுக்கு செம்ம செருப்படி வாங்கிட்டானுங்க போல. இதுல மோசமான விஷயம் என்னன்னா சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால அந்த எலிங்கள் வருது பாத்தீங்களா, அதை போட்டு தள்ளிட்டு அதே ஃபோட்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அவன் அந்த சீ வாட்டரை ஃப்ரீஸ் பண்றதுக்கான கெமிக்கலுமே வந்து உருவாக்கிட்டாங்களா. சரி வாங்க நம்ம பிளான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்களா. சாப்டர் 362 ஓப்பன் பண்ணா பிளானை போட்ட மாதிரியே முதல்ல இந்த எஸ்கேப் ரூட் எல்லாம் சீல் பண்ணும் அப்படின்றனால ஒரு எஸ்கேப் ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு பாம்பை செட் பண்ணி வெடிக்க வச்சிடறானா, அதுமே சீல் ஆயிடுது. இதை வந்து அந்த கிங் கண்டுபிடிச்ச எஸ்கேப் பண்ணா என்ன பண்றதுன்ற மாதிரி அங்கிள் கேட்க, எனக்கு அதான் தேவை. ஆக்சுவலா நான் அந்த கிங்கை கொல்லணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. நம்மளோட தூரமா போயிட்டாலே போதும், நம்ம அட்டாக்ஸ் வந்து கம்மியாயிடும். மற்றவங்க சேர்த்து எனக்கு கவலையே கிடையாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அப்படியே விட்டா கூடிய சீக்கிரம் நமக்கும் ஆபத்து வராதுன்ற மாதிரி டீச்சர் கேட்க, இப்படியே போய்கிட்டு வச்சுக்க இந்த மொத்த உலகமே அழியத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாம அதில் எக்ஸப்ஷனே கிடையாதுன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு சீ வாட்டர்ஸ் எல்லாம் உள்ள விடுறானா. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிச்சிட்டு போகுது. அதே சமயத்தில் இந்த கெமிக்கலை போடும்போது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அதெல்லாம் வந்து உறைஞ்சு போயிடுது. இதுதான் அவனோட பிளான். இது மூலமா வந்து எதுவுமே ஒன்று அட்டாக் பண்ண வராது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணி விட்டான். அதாவது இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்கு, அதை அட்டாக் பண்ணி போனா நிறைய லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவன் பேஸ்ல மட்டும் அட்டாக் பண்ணாத மாதிரி மாற்றி விட்டான். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 363 ஓப்பன் பண்ணா அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டா, நம்ம வேலையை பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன வேட்டையாட வேண்டிய நேரம் தான், இங்க வந்து வெறுங்கையோட திரும்பி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் போடலாம்னு சொல்லி இன்னொரு வழியா போறாங்களா. அப்ப கட் பண்ணி இந்த பக்கம் சபர்பன் ரீஜன்ல இருக்க ஸ்னோஃபீல்ட காட்டுறாங்க. அங்க அந்த டெவலப்டு அப்கிரேட் ஜாம்பிஸ் எல்லாம் வருது. அது கூட சேர்ந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரியான விஷயமே வருது. பார்க்கறதுக்கு குரங்கு மாதிரி இருக்கு, ஆனா இதுவுமே ஒரு ஜாம்பி தான். அதுக்கு வந்து அந்த ஜாம்பி கிங் ஒரு ஆர்டர் கொடுக்குறான். அதை ஃபாலோ பண்ணிட்டு அது போது செம இன்டெலிஜென்ட்டா இருக்குது வேற. ஏன்னா அது வந்து திங்க் பண்ணுது, பேச கூட பேசுது. கட் பண்ணி இந்த பக்கம் யாஷங் பேச காட்டுறானுங்க. அவனுக்கு என்ன பண்றான்னா அவங்க கிட்ட இருக்க ஆயில் எல்லாம் சேர்த்து இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி உருவாக்கி சுத்தி ஒரு ஃபயர் இது மாதிரி உருவாக்கி விட்டுறானுங்க. இது மூலமா ஜாம்பிஸ் உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு இதனால ஆயில் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நாம வந்து ரிசோர்ஸ் சேவ் பண்ணலாம், ஆட்களை சேவ் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு பேச காட்டுறானுங்க. அவனுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கானுங்க. வெளியே பாதி பேர் சண்டை போடுறாங்க, மிச்ச பேர்லாம் அண்டர் கிரவுண்ட் வந்துட்டாங்க. இருந்தாலுமே சிச்சுவேஷன் மோசமாக தான் இருக்கு. அபேண்டன் பண்ணிட்டானுங்க. ஏன்னா மனுஷங்க இந்த பேஸ் ஆக்கிரமிச்சாதான் அவங்க பயப்படணும். ஜாம்பிஸ் தானே, அது மிஷின்ஸை ஒன்றும் பண்ணாதுன்றதுனால அங்கே விட்டுறானுங்களா. கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோட பேச காட்டுறாங்க. அண்ணே உங்களுக்கு ஒரு முக்கியமான மெயில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஷின்ஷின் சொல்றா. என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 364 ஓப்பன் பண்ணா அந்த மெயில் அனுப்புறது வேற யாரும் கிடையாது, ஜியான் கான் அப்படின்ற ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ். இது வந்து சைனால இருக்கிறதுலே டாப் 5 ஃபோர்ஸ்ல ஒன்னானது. இது வந்து உண்மையான்ற மாதிரி ஹீரோ கேட்கறான். ஏன்னா இது வந்து ஃபேக்கா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இது உண்மைதான், ஆக்சுவலா அவங்க என்னோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணி எனக்கே இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க, அதை நான் ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ண அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி சொல்ல. அப்படின்னு நமக்கு சேஃப்டி இல்லையான்ற மாதிரி தான் கேட்கறான். ஏன்னா ஷெல்டர் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதை பத்தி கவலைப்படாதீங்க, இது இன்டர்நெட், அதாவது இது பிரைவேட்டான நெட்வொர்க், ஸோ இது வந்து வெளி உலகத்தோட கனெக்ட் ஆகலன்ற மாதிரியா அவன் சொல்றான். பட் ஆனால் இது வந்து லெஜிட்டானது தான், இது வந்து உண்மையாவே அந்த பேஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல. அவங்கள போய் மீட் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவங்க வந்து எல்லா லீடர்ஸும் அசம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சியான் சிட்டியில் இருக்கவங்க அவங்களே வந்து இங்க அசம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க இந்த ஜாம்பி கிரைசிஸை ஸ்டாப் பண்ண தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் மீட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டாப் ஃபோர்ஸ், அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணா நம்ம சண்டை போறதுன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம்ன்ற மாதிரி அவன் ஒரு டிசிஷனுமே எடுக்கிறான். ஆனா அந்த மற்ற பேஸ்ல உள்ள வர ஆரம்பிச்சுன்னா இந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி தான் பயப்படுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த ஜீன் காய் சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த ஷியான் சிட்டியை விட பயங்கர ஸ்ட்ராங் ஆனது. அது மட்டும் இல்லாமல் ரிசோர்ஸ் ரொம்ப அதிகமானது. அதனால அவனுக்கு இதை டேக் ஓவர் பண்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கிள் யூமே வந்து சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா அவங்க ரொம்ப மேஜர் ஃபோர்ஸ், நாம வந்து போயிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியே ஆகணுன்ற மாதிரி சொல்லும்போது டீச்சருமே அக்செப்ட் பண்றாங்க. சரி நமக்கு அனுப்பியிருக்காங்க, நாம போய் பார்த்து வந்துடும். அது வரைக்கும் ஷின்ஷின் நீ வந்து என்ன பண்றா, நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இரு, எதான் ப்ராப்ளம் வருதான்றதை பாரு, நான் முதுகுல குத்திட்டாங்கன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, சேஃபா இருக்கலான்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 365 ஓப்பன் பண்ணா அந்த டியான் சிட்டிக்குள்ள மேஜர் 5 மிலிட்டரியில் ஒன்றுன்னு சொன்னா பார்த்தீங்களா, அவங்க ஆட்கள் வராங்க. ஒரே ஒரு வண்டி தான் வருது. அவங்க மீட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் வந்து உறைஞ்சு போயிருக்கா. இது வேலைக்கா பார்த்து ஹீரோ நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் முடி வச்சிருக்க ஒரு பையன் வந்து ஒரே ஒரு பஞ்சு தான் பண்றான். அந்த பஞ்ச் பண்ண அடுத்த செகண்ட் அது பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல்ஸே உருவாக்குது. செம பவர்ஃபுல்லான மியூட்டன் போல இவனுங்க. அந்த இடத்துக்கு
ஃபர்ஸ்ட் தோணு யார் வரா அப்படின்னா அந்த பொம்பளை தான் வரா. என்னடா இது ஒரே ஒரு சோல்ஜர்ஸ் தான் வந்திருக்காங்க, அவங்க எலைட் ஃபோர்ஸ் தான் நினைக்கிறேன், பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது அவங்க எப்படி உடச்சு வச்சிருக்காங்க, செம்ம பவர்ஃபுல்லான ஆள் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு லீடர் மட்டும் தான் அலவுடு அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையுமே உள்ள போறா. எதனா இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறா. இருந்தாலும் எல்லா லீடர்ஸும் இன்வைட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால ட்ராப்லாம் இருக்காதுன்ற மாதிரி அவங்க நம்பிக்கை கொடுத்துட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்க. இப்படி பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்க சாப்டர் 366 ஓப்பன் பண்ணா அதுக்கு அடுத்தது அந்த ஷிப்பிங் பேஸ்ல இருந்து வராங்க. வந்த உடனே லீடர் தான் உள்ள போகணுன்ற மாதிரி சொல்லும்போது கூட இருக்க பையன் வந்து கடுப்பாயிட்டு அடப்பட ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. அப்ப அந்த மஞ்சள் கலர் யார் என்ன சொல்றானா, தம்பி நீ என்ன ஹெட்ஸ் மட்டும் தான் உள்ள போறதுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்கள மட்டும் போக விடுன்ற மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் இவன் சண்டை போட்டாலும் அவன் லீடர் வந்து இங்கே வெயிட் பண்ணு, நாம வந்து இங்க சண்டை போடுறதுக்கு வரலன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடறானா. அதுக்கு அடுத்தது நம்ம ஷாங்கி தான் வரா. மற்ற பேச பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா இவனுங்க தான் அடி அடி அடிச்சு ஓட விட்டா வந்த உடனே அங்கெல்லாம் பயந்துறானுங்க. எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், யாருமே சீண்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் லீடர் தான் உள்ள வரணுன்ற மாதிரி சொல்லும்போது அவன் டைரக்ஷன் கேட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா உள்ள போற எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல கண்ணாடி போட்ட ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பிளைண்டடா இப்படி உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு வரானா. மற்ற பேஸ்ல இருந்தும் வந்திருக்காங்க. என் பேர் தான் பியான், நான் வந்து டியான்கன் ரீஜன்ல இருந்து வந்திருக்கேன், இந்த ஜாம்பி கிரைசிஸ் ஸ்டாப் பண்றதுக்கு என்னதான் லீடரா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களை பார்த்து ஏதோ முன்னாடி தெரிஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் ஷாங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஷாங்கியோட ஃப்ரெண்டுமே என்ட்ராங்க. என்னன்பா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க நான் எங்கடா நல்லா இருக்கேன், இதை அடிக்கிறதுக்கே எனக்கு டைம் பார்த்தலன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பேசுமே வந்து ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றான். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 367 ஓப்பன் பண்ணா இவனாலே ஹோல்ட் பண்ண முடியலனா அது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு தான் மற்ற பேஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அனுபவிச்சா பரவாயில்லையா, மற்றவங்களும் அதே சிச்சுவேஷனை அனுபவிக்கணுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்னோ கல்ட்ல இருந்துமே வராங்க. ஆனா அந்த லீடர் வரல, அந்த லீடர் கூட இருக்க அந்த பையன் தான் வரான். எப்பயுமே இவனை தான் அனுப்புறாங்க. சரி எல்லாரும் வந்தாச்சு, நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீன் ஹை சிட்டில மேஜர் பிளாக்ஸ் எல்லாம் நீங்க எல்லாருமே முக்காவாசி இந்த பேஸோட ஷெல்டர்ஸ் ஆக்சஸ் பண்றது அப்படின்னா அங்க இருக்க ரிசோர்ஸை தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசாஸ்டருக்கான உருவான அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல ஒரே ஒரு ஆள் ஸ்னோ கல்ட் மட்டும் தான் வந்து பிரைவேட்டானவங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், என்னன்னா அந்த ரிசோர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண நீங்க ஏன் மக்களை பாதுகாக்க மாட்டீங்க, எதுக்காக இந்த மாதிரி வந்து சும்மா இருக்கீங்க? எப்பா நீங்க சொல்றதுல எங்களுக்கும் புரியுது, இருந்தாலும் நாங்க வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய இல்லையா, இந்த பவர் பேலன்ஸை பண்ண வேண்டியும், அதே சமயத்தில் எங்களோட பேஸையும் வந்து ஆக்கிரமிக்காம வந்து டிஃபெண்ட் பண்ணோம். அந்த சமயத்தில் மற்றவங்களை எப்படி எங்களால் பாதுகாக்க முடியும், அங்கே ஒன்றும் உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ரீஜன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சிரிச்சிட்டு இருக்காரு அவரே. அப்படின்னா நீங்க பவர்ஃபுல் இல்லைன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதனால இன்னிலிருந்து நான் என்ன சொல்றோம் அந்த கமாண்டை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும், நான் ஆர்டர்ஸ் கொடுத்தா அதை நீங்க மீறவே கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்டவனே அங்க இருக்க யாருமே ஒத்துக்கிற மாதிரி இல்லை. நீங்க வேணா ஸ்ட்ராங்கான படையா இருக்கலாம், ஆனா நீங்க வந்து இங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் மட்டும் நினைக்காதீங்க, உங்க த்ரெட்டுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த கிரைசிஸை உங்களால் தனியாக சால்வ் பண்ண முடியுமான்ற மாதிரி அவர் கேட்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 368 ஓப்பன் பண்ணா உங்களால் இங்க இருக்க ரெசிடென்ட்டை காப்பாற்றவும் முடியல, அதே சமயத்தில் உங்க பேஸ் ஆக்கிரமிக்காம பார்க்கறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கு. அப்படிப்பட்ட சமயத்தில் உங்களால் இது சால்வ் பண்ண முடியுமா, அதனால நீங்க என்னோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல நான் எதுக்காக வந்திருக்கேன்றதை மறக்காதீங்க. இந்த சுற்றி இருக்க இடத்துல ஜீன் ஹை சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நான் உங்களை கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்றேன்னா அது ஜீன் ஹை சிட்டியோட ஆர்டர், நீங்க அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படின்னா மேஜர் த்ரெட்ஸை நீங்க வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து யோசிக்கிறான், இவனுங்க கிட்ட டேரக்டாக நம்ம பிரச்சனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இவங்களுக்கு எப்படி ஒபே பண்றது, நீங்க என்ன ட்ரூப் அனுப்புவீங்களா, முடிஞ்சு அனுப்புங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்றான். அப்படின்னா நாங்க அனுப்ப மாட்டோம், நாங்க வந்து இதில் கை வைக்கவே மாட்டோம், ஆனா இந்த சிச்சுவேஷன் உன்னால ஹேண்டில் பண்ண முடியும். எங்களுக்கு 2 ஆர்டர்ஸோட தான் நாங்கள் வந்தோம். அது என்னன்னா இங்க இருக்க சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி எப்படி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வருது, யாராவது லீடர் இருக்காங்களான்றதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா இந்த டீன் ஹை சிட்டியே நாங்க வந்து அபாண்டன் பண்ண வேண்டிய இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இதை அப்படியே கை விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களே ஹேண்டில் பண்ணிக்கணுமா, அந்த சமயத்தில் சுற்றி இருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே உங்களால வாங்க முடியாது, இது கொஞ்சம் மோசமான விஷயம் தான். அப்போ ஹீரோ என்ன பண்றானா ஒரு பெட்ட போறான், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா லோக்கல் ஃபோர்ஸை ஜாயின் பண்ணிட்டு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி சொல்லும்போது இது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த சிச்சுவேஷன் நாங்களே ஹேண்டில் பண்ணிட்டேன்னா நீங்க வந்து இதுல தலையிட வேண்டிய இதுவே வர சப்போர்ட் பண்ணா மட்டும் போதுன்ற மாதிரி சொல்றான். நீ என்னப்பா தம்பி சொல்ற, உன் பேசி உன்னால பாதுகாக்க முடியல, நீ எப்படி எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுவேன்ற மாதிரி அந்த பொம்பளை கேட்கறாளா. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 369 ஓப்பன் பண்ணா யார் சொன்னா என்ன சுத்தி அட்டாக் பண்ற ஜாம்பிஸோட இது வந்து நான் ஏற்கனவே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பேச வச்சுட்டு அவங்களால ஒன்றும் பிடுங்க முடியல, ஆனா இவன் கம்மியான வச்சு எப்படி இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்க, என்ன சுத்தி இப்போ ஜாம்பிஸ் வரது நிறுத்திட்டேன், அது எப்படி பண்ண எனக்கு உடனடியாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன் வந்து கேட்கறாரா. அதுவா முதல்ல ஜாம்பிஸ் எல்லாம் ஒரு இடத்துல கேதர் ஆகி ரெஸ்ட் எடுக்குதுன்றதை நான் வந்து கண்டுபிடிச்சேன். அது வந்து கிரௌடடான சிட்டிஸ்ல தான் இருக்கு, இதுலயும் முக்கியமா அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜாம்பிஸ் வந்து நிறைய பீப்புள் இருக்க இடத்துல தான் அட்ராக்ட் ஆகுது. என்னோட பீப்புள் வந்து மொத்தம் 10 பேர் கூட இல்ல, அதனால ஜாம்பிஸ் வந்து கம்மியாக தான் வருது, இருந்தாலும் அது டேஞ்சரா தான் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா என்னோட எலைட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நான் போயிட்டு அந்த டனலுக்குள்ள எல்லாத்தையும் எரிக்கிறது, அதுக்கப்புறம் அங்கெல்லாம் அழிக்கிறது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி பேரை போட்டு சொல்லிட்டு இதான் என்னோட ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல நீ நல்லா தான் யோசிச்சிருக்கேன், இப்போ நீ என்ன சொல்ல வர, இது நீங்களே ஹேண்டில் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் தரணும்னு சொல்ல வரியா, ஆனா நீ சொல்றது ஒரு வேலிடான பாயிண்ட் தான் மாதிரி பேசிட்டு இருக்காரா. ஆமா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு வந்து கேளுங்க, நான் வந்து கோஆபரேட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றான். அவன் கிட்ட கம்மியான மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவனுக்கு நெக்ஸ்ட் ஆக்ஷன் பண்றதுக்கு நிறைய சப்போர்ட்டுமே வேணும். ஓகேப்பா உன்னை பார்த்தவனே தெரியுது உனக்கு நிறைய அறிவாரி அப்படின்னு சொல்லி நீ வந்து ஃபியூச்சர் நல்லா யூஸ் ஆவேன், உங்ககிட்ட நான் நல்லாவே பேசணும், இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு நான் முன்னாடியே உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இனிமே இந்த சிட்டியை ரூல் பண்ண போறது நாங்க தான், அதாவது ரூல்னா இவன் கொடுக்குற ஆர்டர்ஸை
கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்றத அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 370 ஓப்பன் பண்ணா சரி அதெல்லாம் ஓகே. முதல்ல எடுத்த உடனே இந்த கிரைசிஸ பத்தி பேச ஆரம்பிப்போம். அந்த ஜாம்பிஸ் அண்ட் ஜெயின்ட் ராட்ஸ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோ கல்ட்ட சேர்ந்தவன் சொல்லிட்டு இருக்கானா. அப்ப வெளியே இந்த ஷிப்பிங் பேஸ சேர்ந்த பையனும் அந்த பிரியாவோட ஆளுங்களும் அடிச்சுக்கிறாங்க. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் விட்டுருங்க. நமக்கு இங்க பெரிய வேலை இருக்கு. அந்த சின்ன பசங்க சண்டையெல்லாம் அவங்களே பார்த்துட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வெளியே காட்டுறாங்க. அந்த மஞ்சள் கலர் முடி வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் எலைட் ஃபோர்ஸா அப்பா பசங்க நீங்க எல்லாம் யூஸ்லெஸ்ன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கானா அப்படின்னா வா அடிச்சு பாத்துக்கலான்ற மாதிரி அவன் வந்து சண்டை கூப்பிடுறான். சரி இவனோட சண்டையை நம்ம ஏத்துக்கல அப்படின்னா பயந்துட்டோம் அப்படின்னு நினைப்பான். உண்மையான பவர் என்னன்றதை நான் காமிக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா வாங்கன்ற ஒரு பையன் வந்து இந்த ஷிப்பிங் பேஸ் சேர்ந்த ஒரு பையன் கூட சண்டை போறதுக்காக வர அங்கிள் பாக்குறாரு. கண்டிப்பா இந்த பையன் வந்து தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஷிப்பிங் பேஸோட பையன் இருக்கா இல்லையா அவன் ரப்பர் எபிலிட்டி நம்ம அங்கிளே வந்து சுத்தி போட்டுருவான் பாத்தீங்களா அவன் தான் அது. அவன் வந்து சண்டை போறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஆப்போசிட்ல இருக்க அவனுக்கு வந்து ஸ்டீல் எபிலிட்டி பாடி வந்து ஹார்டன் பண்ண முடியும். அவனால எடுத்த உடனே அவன் வெட்டலாம் அப்படின்னு வரானா. ஆனா அவனால வெட்ட முடியல. ஏன்னா இவன் ரப்பர் மாதிரி இருக்கான் இல்லையா. அதனால அவன் என்ன பண்றான் அவனோட பாடி யூஸ் பண்ணி இவன் அப்படியே சுத்து போட்டு மலைப்பாம்பு மாதிரி இவனை வந்து பிடிச்சிக்கிறானா. இதுக்கப்புறம் உன்னோட எலும்பு நொறுக்க வேண்டிய நேரம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. 371 ஓப்பன் பண்ணா அந்த பையன் வந்து பாடியை ஹார்டன் பண்ண முடியும் இல்லையா. அதனால என்ன பண்றான் கையை கத்தியா மாத்தி அவனை வெட்டலாம் ட்ரை பண்றான். ஆனா அது ரப்பர்ன்றனால பெருசா டேமேஜ் ஏற்பட்ட மாட்டேங்குது. இருடா அவன் எலும்பு நொறுக்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றானா வாயில நாக்க வந்து ஹார்டன் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்டீல் மாதிரி மாத்தி இந்த பையனோட கண்ணுல சொறி விட்டுறான். இவன் கண்ணு வந்து ரப்பர் மாதிரி மாறலையா. என்னடா இவன் ஜெயிப்பான்னு பார்த்தா அவன் ஜெயிச்சிட்டான்ற மாதிரி தான் அங்கிள் பார்த்துட்டு இருக்காரு. போடா போய் ட்ரீட்மெண்ட்டை பாரு அப்படி இல்லைனா கூடிய சீக்கிரம் நீ செத்துருவன்ற மாதிரி அவன் சொல்றானா. உனக்கு அப்புறம் என் வீக்னஸ் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க என்னதான் உடம்பு ரப்பரா இருந்தாலும் உன் கண்ணு ரப்பரா இருக்காது. ஏன்னா அப்படி இருந்தா நீ பிளைண்ட் ஆயிட்டு இருப்ப இல்லையா. அதனால தான் கண்டுபிடிச்சுன்ற மாதிரி தான் அவன் சொல்றான். அப்புறம் வேற யாராவது சண்டைக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டா அங்கே யாரும் சண்டைக்கு போறதுக்கு தைரியமே கிடையாது. அதனால சைலண்டா இருக்காங்க. கட் பண்ணி உள்ள காமிச்சா உங்ககிட்ட இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இதுல வந்து ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும் தான் அடுத்து என்ன பண்றதுன்றதை நம்மளால யோசிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு அவரு. முதல்ல அந்த ஜாம்பிஸ் அழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ராட் அழிக்கிறது பெரிய விஷயமாவே இருக்காதுன்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 372 ஓப்பன் பண்ணா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது ஜாம்பி கிங் அப்படின்னு ஒரு கோட் நேமே வச்சுக்கலாம். ஆனா அது ரியல் நேமா தெரியல. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த ஜாம்பி கிங்கா போட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஜாம்பிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. யாருமே அதை கண்ட்ரோல் பண்ணாம ஈஸியா அதை அழிச்சிடலாம். ஸோ அதனால நீங்க எல்லாரும் முக்கவாசி பாப்புலேஷனை அண்டர் கிரவுண்டுக்கு அனுப்பிடுங்க. மேஜர் ஃபோர்ஸ் மட்டும் மேல இருங்க. அது மூலியமா வந்து மேல இருக்கவங்க அழிஞ்சா கூட கீழே இருக்கவங்க சர்வே ஆகுன்ற மாதிரி சொல்லும் போது அந்த கல்ட்டு கும்பல் கத்துறான். ஏன்னா அவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ஒன்று இல்லவே இல்லை. இவங்க ஷெல்டர்ஸ்ல இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட பாப்புலேஷன் அதுக்கு என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது தம்பி நீங்க அத்தனை பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நாங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நாங்க எப்படி உங்க கூட சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஷெல்டர்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கிட்ட அண்டர் கிரவுண்ட் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஷெல்டரே கொடுத்தா கூட அதை வந்து அண்டர் கிரவுண்ட் உன்னால யூஸ் பண்ண முடியாது. இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. முதல்ல அத்தனை பேர் எடுத்து அப்படின்னா அதுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். 6000 ஃபாலோவர்ஸ் நீ சேர்த்துக்க. அதுக்கு தான் நீ பொறுப்பு ஏத்துட்டு நீ தான் அவங்கள பாத்துக்கணும் தம்பி. அது உன்னோட பிரச்சனை. நான் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிடுறாங்க. பட் உன்னோட அத்தனை ஃபோர்ஸ் வச்சிருக்க அப்படின்னா அவங்களை அட்டாக் பண்றதுக்கு ஜாம்பிஸுமே வரும். அதுல நிறைய நார்மலான மக்களுமே இருக்காங்க. இதை வேற மாதிரியுமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பியான் சொல்றது. வேற மாதிரியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டா அது கான்ஃபிடென்ஷியல். நான் வந்து போக போக உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடாரு. சரி முடிஞ்சிச்சு. நீங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷன் அதாவது ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பும்போது ஷாங்கி போகும்போது ஒரு நிமிஷம் இருப்பான். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டா நான் வீட்டுக்கு வரலாமான்ற மாதிரி கேட்கறாரு. அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 273 ஓப்பன் பண்ணா எனது என் வீட்டுக்கு ஆமா உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் சில இருக்குன்ற மாதிரி சொல்ல என் வீட்டில் அவ்வளோ பெருசா எதுவும் ரிசோர்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்காக வரலப்பா என்ன தப்பா நினைக்காத. உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணோம். உனக்கு பிடிக்கலாம் விட்டுன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை என் வீட்டுக்கு கூப்பிடுறது எனக்கு தான் ப்ரௌடான விஷயம்ன்ற மாதிரி அவர் சொல்லும் போது அவர்கிட்டயும் சில இன்ஃபர்மேஷன் இருக்கதா வந்து சொல்றாரு. இதை கேட்ட உடனே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு வெளியே வரானா. இவன் வந்து பார்த்தா அந்த பையனோட கண்ணு ஓட்டையா இருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன சண்டைன்ற மாதிரி அவர் சொல்லிடுறான். எதுக்கடா சண்டை போட்டிங்கன்ற மாதிரி தான் அந்த பியான் வந்து அவரோட சோல்ஜர்ஸை கேட்கிறாரு. அவனுக்கு தான் சண்டை வச்சானுங்க. நம்ம ஸ்ட்ராங்குன்னு காமிச்சாதான் இந்த பசங்களாம் மதிப்பானுங்கன்ற மாதிரி தான் அந்த மஞ்சள் கலர் யார் சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஜாம்பிஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு இல்லையா. அந்த சத்தத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு ஜாம்பிஸ் வந்து என்னடா பண்றது சரி அட்டாக் பண்ணி முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் கொஞ்சம் கவனிருங்க நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியான் இருக்காரு பத்தியில லீடர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட கண்ணாடியை கட்டுறாரு. கண்ணா கட்டிட்டு கண்ணுல இருந்து ஒரு லைட் மாதிரி வருது. அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 374 ஓப்பன் பண்ணா அந்த லைட் வந்து ரொம்ப பிரகாசமா எரியுது. எல்லாரும் வந்து அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே பாக்குறாங்க. அங்க இருந்து ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் வந்து ஒரே சூப்ல அப்படியே அடிச்சு பிடிச்சிச்சு. இப்பதான் தெரியுது இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்க சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கிறாரு. அது மூலியமா மற்ற பேஸ் அவங்கள பார்த்து பயப்படும் இல்லையா. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதை பார்த்த உடனே ஹீரோவே ஆச்சரியம் அடைகிறான். யாரா இருந்தாலும் சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு கேப்டன் நாங்களே பார்த்துட்டு இருப்போம். நீங்க எதுக்கு சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் இரும்புறாரா இவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏதோ மெடிக்கல் சிச்சுவேஷன் நினைக்கிறேன். அவன் பவர் யூஸ் பண்றதுனால அப்படி ஆகுதா இல்லைனா இது ஒரு இல்னஸ் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜியான் சிட்டி வந்து ரொம்பவும் பெருசு. அங்க இல்லாத டாக்டர்ஸா நார்மலான டிசீஸா இருந்தா கியூர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அது கியூர் பண்ண முடியாத டிசீஸ் தான் நினைக்கிறேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணும்போது எல்லாரையும் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைச்சிட்டு ஷாங்கியோட வீட்டுக்கு போகலான்ற மாதிரி பிளானையும் போட்டு அவங்களுமே வண்டியில் ஏறி போறாங்க. அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 375 ஓப்பன் பண்ணா எதுக்கு ஷாங்கி மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்ற மாதிரி தான் அவங்க சோல்ஜர்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா அவன் கொஞ்சம் அறிவாளின்னு சொல்லிட்டு நான் டிசிஷன் எடுத்தேன். அது எப்படி எடுத்தீங்க? அதை அவனை பார்க்கும் போது எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற அவன் பவர் ரொம்ப அதிகம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா
தான் இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது அந்த 5 பேஸ். அந்த 5 பேஸ் கிட்டயும் ஏகப்பட்ட ரிசோர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆனா அந்த ஷாங்கி கிட்ட மட்டும் தான் 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் வச்சுட்டு இந்த இடத்தோட டாப்ல அவன் இருக்கான்னா அவனோட எபிலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. காமன் எபிலிட்டின்ற மாதிரி சொல்ல, அது என்ன எபிலிட்டின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸ்பேஷியல் எபிலிட்டி. நம்ம சிட்டிலே வந்து அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப குறைவு தான், அதிலும் இவ இருக்கிற லெவல் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த எல்லோ கலர் யார் வந்து அவன் கூட சண்டை போடுன்ற மாதிரி சொல்றான். டே நீ அவன் கூட சண்டை போட்டோம் அவன் சுரட்டி போட்டுறான்ற மாதிரி சொல்ல, நீங்க சொல்லும் போது எனக்கு ஆர்வமா இருக்குன்ற மாதிரி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இருக்குமே தெரிஞ்சது இவன் கூட பிரச்சனை பண்ண முடியாது, ஏன்னா முன்னாடி ஃபேஸ் பண்ணவங்களுக்கு இவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க ஒரு டாக்டிக்கல் ஃபோர்ஸ், இவங்களை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போன உடனே இந்த வில்லாவை பார்த்த உடனே அவங்கள ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த இடத்துலயுமே கூட இந்த அளவுக்கு லக்ஸூரியஸான ஒரு இடம் இல்லை, ஆனா இதை பில் பண்ணது ஒரு பயங்கரமான பணக்காரன்றதையும் அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 376 ஓபன் பண்ணா உள்ள வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்வைட் பண்றாங்க. இவங்க பார்க்க சாதாரண சோல்ஜர் மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி டாக்டர் பொண்ணு கேட்க, அப்படி மட்டும் ஜட்ஜ் பண்ணவே பண்ணாத, இவங்க ரொம்ப எலைட் ஃபோர்ஸ்ன்ற மாதிரி அவன் சொல்லி விட்டுறான். அப்புறம் உட்காந்த உடனே என்ன குடிக்கிறீங்க, ஒயின் காஃபி ஜூஸா இருக்கு, இதுக்கு மேல எங்களை எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அதுவே பெருசு தாடான்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கு பாயில்டு வாட்டரே ஓகே தான், நான் அவங்ககிட்ட பிரைவேட்டா பேசணுன்ற மாதிரி இந்த லீடர் சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இங்க உட்காந்து நம்ம பிரைவேட்டா இருக்க பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பிஸ் கூட எப்படி டீல் பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட டேரக்டா சொல்லு, நீ என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன்னு. அவங்க கிட்ட சொன்ன மாதிரி உருட்டிட்டு இருந்தா காது மேலே கொடுப்பேன், நீ வந்து என்கிட்ட போய் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் இவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, ஏன்னா இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட், உண்மையை சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லா உண்மைகளும் கொட்ட ஆரம்பிச்சாரனா. அப்படின்னா நீ வந்து மற்ற வயசுக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்கள சாகட்டும் விட்டியான்ற மாதிரி தான் அவர் பாக்குறாரு. என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா அதுவுமே ஒரு பிளான் தான், ஆனா என்னால வந்து சின்ன பேஸ் தான் 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ என்னோட ப்ராப்ளம் தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். இந்த டீம் ஹைட் வந்து ரொம்ப பெருசு, எல்லாருக்கும் போய் உதவி செய்யற அளவுக்கு நான் பெரிய செயின்ட்லாம் கிடையாதுன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றதுமே கரெக்டாக தான் இருக்கு. அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் வீக்கானா போதும் மற்றவங்கள அதை அடிச்சுட்டு எடுக்க ட்ரை பண்றாங்க. அதனால தான் நான் வந்து அவங்கள சாகட்டும் விட்டுன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி அதை கண்ட்ரோல் பண்றது கிங்க நீ பார்த்திருக்கேன்ற மாதிரி கேட்க, அது இருக்குன்றது தெரியும், ஆனா நேரில் நான் மீட் பண்ணதே கிடையாது. இந்த ஜாம்பிஸ் வந்து அதிகமான மக்களை தேடி தான் போறாங்க, அதுல ஒரு டார்கெட் கண்டிப்பா மாட்டுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 377 ஓபன் பண்ணா நீ ரொம்ப அறிவாளின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது, எனக்கு இருந்து இன்டெலிஜென்ஸ் வச்சு நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா நீங்க என்னோட பேஸுக்கு வாங்க, நீ ஒரு டெல்டா லெவல் ஏலியன், அங்க உனக்கு நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க டெல்டாவா அப்படின்னா என்னன்ற மாதிரி கேட்கறான். ஓ உனக்கு வந்து உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சூப்பர் மியூட்டன்ஸ் எல்லாம் வந்து எப்போ அப்பியர் ஆக ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்போகலிப்ஸ் நடந்த பிறகு அதெல்லாம் இல்ல ஃபேக், இது ஹிஸ்டரி டைம்ஸ்ல இருந்து இருக்கு, ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து இது நடந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டைனோசர்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகி வேற வேற விலங்குகளை ஆச்சு பாத்தீங்களா, அது வந்து மியூட்டேஷன் எவால்யூஷன் சொல்லுவாங்க. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அதோட பாடியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் மனுஷங்களும் அவங்களுக்குள்ளேயும் வந்து சூப்பர் எபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மித்திக் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து கைகள் வச்சவங்க, கைகள் வச்சிருக்கவங்க, ஸ்ட்ராங்கானவங்க, அதுக்கப்புறம் பீஸ்ட் மென்ஸ்ன்ற மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே ஃபேக் கிடையாது, ஆக்சுவலா உண்மை தான். அது வந்து ஃபேக் ஸ்டோரிஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப காலமா மனுஷங்களுக்குள்ள இருந்திருக்கு, ஆனா ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த அப்பாக்லிப்ஸ் வந்த உடனே அது ட்ரிகர் ஆகி ஜீன்ஸ் எல்லாம் வந்து மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயுமே நிறைய லெவல்ஸ் இருக்கு. அந்த லெவல்ஸ் எல்லாம் பவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கேட்கறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 5 லெவல் இருக்கு. முதல்ல ஆல்பா, இது வந்து நார்மலான மியூட்டன்ஸ், இதை வந்து ஈஸியா அடிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பீட்டா, இவங்க வந்து அந்த நார்மலான ஆல்பா விட கொஞ்சம் அதிகமா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அது வந்து அவ்வளவு பெருசாலாம் இருக்க எபிலிட்டி. அப்புறம் காமா, இந்த எபிலிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான இதுவும் இருக்கு. ஒரு ஆளே வந்து 100 பேர் கூட சண்டை போற அளவுக்கு இது இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது இவ வந்து நம்ம அங்கிள் இவன் சுன்லி வந்து யோசிச்சு பார்க்கறான், அவங்க வந்து இதுக்கு சிமிலரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவர் டெல்டா லெவல் சொல்லுவாரு. டெல்டா லெவல்னா என்னன்னா அவனுக்கு சூப்பர் எபிலிட்டி இருக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களோட சூப்பர் எபிலிட்டியும் கன்சியூம் பண்ணக்கூடிய பவர் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த டெல்டா லெவல் 4 இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவும் வந்து சூப்பரானது. ஏன்னா அவன் எப்படின்னா எபிலிட்டி ஓவர் பவர்டா இல்லைன்னா கூட அவன் வேற பவர்ஸை கன்சியூம் பண்ணும்போது இன்னும் அது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இப்சிலான் ஒரு இது லைக் காட் லெவல்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பவர் வந்து ஏற்கனவே ஓவர் பவர்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம மத்த பவர்ஸையும் கன்சியூம் பண்ண முடியும். இதனால அது டெல்டாவோட மேலன்ற மாதிரி சொல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கானான்ற மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா நான் நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா ஒரு கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா நீங்க இப்சிலான் லெவல் இல்லையான்ற மாதிரி தான் ஹீரோ பார்க்கறான். ஏன்னா அவரே சம ஓவர் பவர்டா இருந்தார் இல்லையா, இல்லப்பா நானும் உன்ன மாதிரி டெல்டா லெவல் தான் வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பவர்ஸ் எல்லாம் வந்து காம்பாக்ட் பவர் வெட்டி மட்டும் இது பண்றது, இதோட பொட்டன்ஷியல் வச்சு தான் லெவலையுமே பிரிக்கிறன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு காம்பாக்ட் அட்ரிபியூட் மட்டும் இல்லாம ஆக்சிலரி ஸ்பெஷல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்காங்க. இதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில பேர் வந்து ஓவர் பவர்டா இருப்பாங்க, அவங்களோட எபிலிட்டி வந்து ஓபியா இருக்கும், அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாலோ இல்ல வந்து அவங்க பாடி அடாப்ட் ஆனாலோ இல்லனா இந்த சிச்சுவேஷன் அதாவது இப்போ ஸ்னோல அவங்களால சரியா ஃபைட் பண்ண முடியலனாலோ லோவர் லெவல் ஏலியன்ஸ் அவங்கள போட்டுறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அவங்க ஜட்ஜ்மெண்ட் படி என்ன லோ லெவல் இல்லாம லெவல் 4க்கு போட்டுருக்கீங்களான்ற மாதிரி சொல்ல, ஆமா நான் உன்னை ஆக்சஸ் பண்ண வரைக்கும் நீ லெவல் 4ல தான் இருக்க, என் அளவுக்கு ஸ்ட்ராங் தான், இது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்றேன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஏன்னா உன்னால மத்த பவர்ஸை கன்சியூம் பண்ண முடியுது, பவர் இதுக்கு மேலே அப்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் நீங்க எப்சிலான் லெவலில் பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆனா உண்மையாவே அப்படி ஒரு பர்சன் இருந்தாரு, ஏற்கனவே சொன்னா இல்லையா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த உலகத்துல அந்த ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆள் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பான். அந்த எபிலிட்டியா காமன் சென்ஸை வச்சு உன்னால சொல்லவே முடியாது, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா அவன் இப்போ ஒரு ஆளை நினைச்சு அவன் சாகணும் அப்படின்னு நினைச்சானா அவன் செத்து போயிடுவான். அதாவது இப்போ எனக்கு அந்த பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஷாங்கி சாகணும்னு யோசிச்சேன்னா ஷாங்கி செத்துடுவான், அவன் வந்து எந்த ஒரு வேலையுமே பண்ண வேண்டியதில்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. டே இது என்னடா எபிலிட்டியா இல்ல காடாடா, கடவுள் தாண்டா அந்த மாதிரி பண்ண முடியுன்ற மாதிரி தான் யோசிக்கிறான். அது யோசிக்கும் போதே அவனுக்கு ஒரு
மாதிரி ஆயிடுது. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 379 ஓபன் பண்ணா இத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எந்த ஒரு பயாலஜியோ இல்ல பிசிக்கல் டெர்ம்ஸோ கிடையாது. அந்த மாதிரி அப்பா இந்த உலகத்துல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல லெவல் 6 ஒமேகா ஏலியன் லெவல் இருக்கு. அது வந்து காட்னே சொல்லலாம். இப்சிலானை விட வேற லெவல்ன்ற மாதிரி சொல்றாரு. இத கேட்டவொன்னே ஹீரோக்கு செருப்பால செம இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த இப்சிலானி செம பவர்ஃபுல். இதுல அந்த ஏலியன் லெவல்லாம் பார்த்தது வெறும் தியரி மட்டும் தான் இருக்கான். ஆனா அப்படி ஒரு கிரீச்சர் உண்மையாவே இருந்தது அப்படின்னா இந்த உலகமே அதோட கைக்குள்ள தான். அவர் பேசிட்டு இருக்கும்போது இரும்புறாரா அவங்க டாக்டர் கூப்பிடுவான்ற மாதிரி கேட்க இதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது நார்மலான ஓல்டு ப்ராப்ளம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது என்னன்னா இவருக்கு ஒரு இல்னஸ் இருக்கு. அது வந்து மேஜர் ப்ராப்ளம் தான். கூடிய சீக்கிரமே இறந்துருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஒரு மெடிசன் எடுத்தாலும் இறந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இது வந்து மெடிசன்ஸ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா என்கிட்ட ஒரு சூப்பரான டாக்டர் இருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. தம்பி அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய விஷயம் வந்துச்சு நினைக்கிறேன். இறந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என்னோட ஒய்ஃபும் என்னோட குழந்தைங்களும் நல்லா வாழ்வாங்க. ஆனா இந்த ரீசன் வந்து எப்படி இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா இந்த பவர் இருக்கு இல்லையா, இது மூலியமா தான். இந்த பவர் ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணும்போது என்னோட கண்ணு வந்து பிளைண்ட் ஆயிடுச்சு. அது வந்து என்னோட லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கு. அதனால இது லிமிட்டட் யூசர் தான். அதனால தான் நான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன். இது மூலியமா என்னால வந்து மத்தவங்களை பார்க்க முடியும். இதை நான் ஏன் உனக்கு சொன்னேன் அப்படின்னா நீ வந்து தெரிஞ்சுக்கணும். நான் ஓவர் பவர்டுன்னு நினைச்சிட்டு என்ன நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இப்போ கூட நான் உன்னை பார்க்கறது ரெட் லைட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால இந்த பவர் லிமிட்டாக தான் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றாரு. நீ ரொம்ப ஓவர் பவர்டா இருக்க, நீ வேணா எங்க பேஸுக்கு பயன்ற மாதிரி தான் கூப்பிடுறாரு. இங்க விட சூப்பரா இருக்கலாம்னு. பட் அவனுக்கு பெருசா ஆம்பிஷன் இல்ல. நான் வந்து சொகுசா வாழணும் தான் ஆசைப்படுறேன். அதனால இந்த வேர்ல்டு வந்து ரீஸ்டார்ட் ஆகிற வரை வெயிட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல ஏற்கனவே சிச்சுவேஷன் மோசமா இருக்கு. ஒருவேளை இங்க ஸ்னோ மெல்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் முதல்ல முழுகிடும். அந்த இடத்துல இருக்கிறதே வேஸ்ட் தான். ஆனா எங்க பேஸுக்கு நீ வந்து வச்சுக்க, எங்க நார்மலான மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அபார்ட்மெண்ட்ஸுமே இருக்கு. லக்ஸூரியா வாழலான்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 380 ஓபன் பண்ணும்போது ஹீரோக்கு இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து இப்போதைக்கு ஐடியா இல்லை, நான் அப்புறமா யோசிச்சுட்டு சொல்றேன்ற மாதிரி தான் அவன் சொல்லிடுறான். சரிப்பா சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒன்று வந்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நான் எங்கேயாவது கிளம்புறேன்ற மாதிரி சொல்லும்போது சாப்பிட்டு போங்களான்ற மாதிரி அவன் கூப்பிடுறான். ஆனா வேணாம், எங்க கிட்ட மிலிட்டரி ரேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு டைமும் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு போக ட்ரை பண்றானா. அப்ப அந்த மஞ்ச மூடி வந்து ஹீரோ கிட்ட ஒரு டுவல் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கறான். டேய் மூடிட்டு வாடா, நமக்கு டைம் ஆகுதுன்ற மாதிரி அவன் லீடர் வந்து தரதரன்னு வலிச்சின்னு போயிடுறாரு. அவங்க போன உடனே தான் உங்களுக்கு தெரியுது ஒவ்வொருத்தரும் மர்டர் சாராவை எடுக்கிறான். அவனுங்க ஆள் பார்க்கறதுக்கே டேஞ்சரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்கள நம்ம ஒபே பண்ற வரைக்கும் நாளைக்கு எதுவும் வந்து ப்ராப்ளம் வராது. சின்சின் அவங்கள பத்தி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த சிட்டில வந்து சிச்சுவேஷனை முதல்ல ஆக்சஸ் பண்ண சொல்லி தான் இவங்க அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஆக்சஸ் பண்ண பிறகு என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பெரிய ஃபோர்ஸ் அனுப்புவாங்கன்றது தான் என்னோட கணிப்பு. அப்படி அவங்க பெரிய ஃபோர்ஸ் அனுப்பினா நம்ம இந்த ஷெல்டர் வச்சு வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பயந்துட்டு இருக்கான். அது வந்து பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அது ஒன்றும் வேர்ஸ்டான பாசிபிலிட்டி கிடையாதுன்ற மாதிரி நம்ம சின்சின் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த சிச்சுவேஷன் வந்து கையை விட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய பெரிய ஆக்ஷன்ஸை எடுக்க வேண்டிய இதுவும் வரும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இந்த மொத்த இடத்தும் வந்து பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்றது அப்படி இல்லை, இதை வந்து கை விட்டு போறது அதை வந்து பண்ணினாங்க அப்படின்னா உள்ள இருக்கவங்கலாம் விட்டுட்டாங்க அப்படின்னு இருக்கும். அவங்க வந்து அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கணும். இதனால தான் அந்த லீடர் வந்து நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணி விட்டுருக்காரு, என் பேஸுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ அவனுக்கு புரியுது. அடப்பாவி அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி நாங்க போலாமான்ற மாதிரி அவன் யோசிக்கிறானா அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இருக்க மேன் வாஷ் எல்லாம் எனக்கு கிடைக்கல. அஃபிஷியலாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. அது வந்து இன்னும் ராவா தான் இருக்கு. அவங்க அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணி விட வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்கே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பதறப்படாதீங்க. ஏன்னா நான் எங்கன்னா இல்லீகல் வெப்சைட்ல தேடி பார்த்து அதை கண்ட்ராவியா டிரான்ஸ்லேஷன் பண்ணி கேவலமா கதை சொல்லிட்டு அது உங்களுக்கு வந்து நல்ல ஃபீலிங்கே இருக்காது. அதே சமயத்தில் மற்ற இங்கிலீஷ் சேனல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்த காப்பிரைட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இதோட சமயத்தில் வந்து வேற ஆனிமீஸ் அண்ட் மேன் வாஷ்மே போகிறான். அதை பாருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பாய்.